தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு தாங்க பார்க்கப்படுது. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று தமிழக சட்டசபையில் நடந்துட்டு இருக்கு. சட்டசபை வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பப்படுது அப்படின்றது இதுதான் முதல்ல. அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை கூட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் எந்த ஆட்சி காலத்திலையுமே நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்றது நேரடியாக மக்களுக்கு காட்டப்பட்டதே கிடையாது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக கட்சியில் மிகப்பெரிய ஒரு இடியானது விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாவேகாவினுடைய இளம் எம்எல்ஏக்களுடைய கனவுல இந்த இடி விழுந்திருக்குங்க. விஜய் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜயனுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய, அதாவது களத்தில் நின்று போராடி வெற்றி பெற்ற இளம் எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு முகம் வாடி போய் கிடக்குது அப்படின்னா அதுக்கு காரணமும் விஜய் அவர்கள் தாங்க. போர்க்களத்தில் மாற்றம் அப்படின்ற ஒரே ஒரு சொல்லை மட்டுமே நம்பி தங்களுடைய எதிர்காலத்தையே பணயம் வச்சு போராடினவங்க தாவேகையுடைய இளம் வேட்பாளர்கள். புதிய தலைமுறை புதிய அரசியல் அப்படின்ற முழக்கத்தோடு சட்டத்துக்குள்ளே நுழைந்த இவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கனவானது இருந்தது. ஆனால் அது இப்போ இல்லை அப்படின்ற தெரிய வரும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது அடியாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா அதிமுக சொல்லியிருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் பதவிகளானது கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளானது உருவாகியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஆட்சிக்கு பலம் கொடுத்துருக்கலாமே தவிர தாவேகாவினுடைய ரத்தனமாக பார்த்துட்டு இருந்த இளைஞர்களுக்கு இது பெரும் பலவீனமாகவே மாறி இருக்குன்னு சொல்லணுங்க. ஸோ இப்போது இதே சமயத்தில் இவங்க மீண்டும் பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் நுழையிறது அப்படின்றது தாவேக்கால இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசியல் களத்தில் அதிமுகவை எதிர்த்து போராடினவங்க தான் திமுக தொண்டர்கள். ஸோ அப்போ அவங்களெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இப்போது அந்த பழைய அரசியல்வாதிகளை எங்களுக்கு மேலே அமைச்சர்களாக பார்க்கணுமா அப்படின்ற ஒரு குமரல் அவங்கள்ட்ட இருக்குன்னே சொல்லணுங்க. ஸோ விஜயை மட்டுமே நம்பி அரசியலுக்கு வந்தவங்க தான் இந்த தொண்டர்கள். அதாவது இதில் இருக்கக்கூடியவங்களில் 25லேருந்து 35 வயசுக்கு உட்பட்டவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எம்எல்ஏக்களாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அனுபவம் அப்படின்ற ஒரே ஒரு பேரில் தட்டி பறிக்கப்படுறத அவங்க விரும்பலை. ஸோ தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது தவிர்க்க முடியாதா போயிடுச்சு. ஸோ சிபிஎம் சிபிஐ காங்கிரஸை நம்பி பயந்து ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போது 150 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அப்படின்றது சிவி சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பினுடைய ஆதரவு இல்லாமல் சாத்தியமும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து தான் ஆகணும். இதுதான் அரசியலுடைய கட்டாயமாக போச்சு. ஸோ இப்போ விஜய் அவர்களால் என்ன பண்ண முடியும்? இந்த அரசியல் சமரசம் கட்சியினுடைய அடிப்படை நோக்கத்தையே சிதைத்துடும் அப்படின்னு தொண்டர்கள் பயந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இவர் அந்த வாய்ப்பை கொடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய ஃப்ளோ டெஸ்ட் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வெற்றியில் போய் முடியலாம். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு அமையப்போக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கம் தாவேகாக்குள்ள ஒரு கட்சி போரையை உருவாக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது முதல்வர் விஜயனுடைய முன்னிக்கக்கூடிய இப்போ மிக கடினமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அனுபவத்திற்கு முன்னுரிமையா அல்லது மாற்றத்திற்கு முன்னுரிமையா அப்படிங்கிறது தான். ஒருவேளை பழைய முகங்களுக்கு மீண்டும் மகுடம் சூட்டப்பட்டால் தாவேகாவினுடைய இளம் சிங்கங்களுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை இவர் எப்படி சந்திக்க போகிறார் அப்படின்னு தெரியல. சட்டசபையை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நேரலையாக ஒழிக்கப்பட்டு இருந்தது. ஸோ அரசியல் வட்டாரங்களில் இது ஆச்சரியத்தை கொடுத்தாலுமே கூட இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடைபெற்ற 17வது சட்டப்பேரவை தேர்தலுடைய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியை உருவெடுத்ததை நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது இவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் கண்டிப்பாக அவங்களுடைய நம்பிக்கையை கொடுத்து காட்டணும். ஆட்சி அமைக்க தேவையான முழு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தான் இவங்க மற்ற கட்சிகளுடைய ஆதரவுகளை தேட வேண்டியதாக போச்சு. என்னதான் முதலமைச்சராக இவர் பதவியேற்றிருந்தாலுமே கூட தன்னுடைய பெரும்பான்மையை கண்டிப்பாக நிரூபித்து தானே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதிய எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் நிரந்தர சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரும் துணை சபாநாயகராக ரவிசங்கரும் போட்டியில்லாமல் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டத்தொடரில் தாவேக அரசு தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அதுக்காகவே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுது. பொதுவாக ஒரு அரசுக்கு சட்டப்பேரவையில் போதுமான ஆதரவு உள்ளதா என்பதை உறுதி செய்வதற்காக தான் இந்த நடைமுறை பின்பற்றப்படுது. இப்போது ஒரு கணக்குப்படி பார்க்கும் பொழுது தாவேகவினுடைய உறுப்பினர் பலம் குறைஞ்சு போச்சு. திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த முதலமைச்சர் விஜய் அந்த உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தால் ஒரு இடம் குறையும். மேலும் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கு.
ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை 106ஆக வந்து குறைஞ்சி போச்சு. ஆனாலுமே கூட காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளுடைய ஆதரவோட தாவிக கூட்டணியுடைய பலம் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை வந்து தாண்டி தான் இருக்குது. ஆனால் இப்போதைய நிலவரப்படி விஜய் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை தாவிக தரப்பில் இருந்தாலுமே கூட அதிமுகவால் உருவாகி இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலும் அரசியல் சூழலையும் மேலும் சூடு பிடிக்க வச்சிருக்குன்னு சொல்லணும். எஸ்பி வேலுமணி மற்றும் விசி சண்முகம் அணியை சேர்ந்த சில அதிமுக எம்எல்ஏக்கள் தாவிகக்கு அரசு ஆதரவளிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியும் திமுகவும் இந்த வாக்கெடுப்பில் ஆதரவு அளிக்க போகிறது இல்லை அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நேரடியாக வந்து ஒளிபரப்பப்பட்டு இருக்கு. இது எல்லாருடைய கவனத்தையுமே வந்து கூடுதலாக வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லணும். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை பொதுமக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது வந்து வெளிப்படைத்தன்மைக்கான முக்கிய முயற்சியாகவே வந்து பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க முதல்வருடைய அரசியல் சிறப்பு பிரிவு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேலை நியமித்து முதன்மைச் செயலாளர் உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் முதல்வருடைய அரசியல் சிறப்பு பிரிவு அதிகாரியாக பதவி என்பது அரசியல் மற்றும் நிர்வாக ஒருங்கிணைப்பை வந்து கவனிக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாகவே பார்க்கப்படுது. இந்த பொறுப்பில் இருப்பவர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிர்வாகி தாங்க. ஸோ முதல்வருடைய அரசியல் நடவடிக்கைகள், கட்சி தொடர்புகள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களை வந்து ஒருங்கிணைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இவருடைய பணிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்வருடைய அரசியல் நிகழ்ச்சிகள், சந்திப்புகள் ஒருங்கிணைக்கிறது, கட்சி நிர்வாகம் பண்ணுறது, அரசியல் தலைவர்களோட தொடர்பு பண்ணிக்கிறது, அரசியல் நிலவரங்கள் குறித்து முதல்வருக்கு தகவல் சொல்கிறது, ஆலோசனை வழங்குறது, அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் வெளிவாகக்கூடிய அரசியல் செய்திகள், எதிர்வினைகளை எல்லாம் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த பதவி அதிகாரப்பூர்வமாக நிர்வாக பொறுப்பு மட்டும் இல்லாமல் அரசியல் நம்பகத்தன்மையும் ஒருங்கே வந்து பார்க்கப்படுதுன்னே சொல்லணும். ஸோ இந்த பதவிக்கு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட இவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. இவர் பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடம், எண்கணிதம் மற்றும் தியானம் ஆகியவற்றில் அனுபவம் பெற்றவர். ஆரம்பத்தில் பண்டிட் வெற்றிவேல் என்று அழைக்கப்பட்ட இவர் 2008 டெல்லிக்கு இடம்பெயர்ந்த பிறகு தன்னுடைய பெயரை ராதன் பண்டிட் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஆன்மீக அரசியல் ஆலோசகராகவும் இவர் வந்து இருந்திருக்காருங்க. விஜய் குறித்து இவர் முக்கியமான கணிப்புகளை எல்லாம் கணித்திருக்காரு. அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சூழலில் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து இவர் வழங்கிய கணிப்புகள் வந்து ரொம்பவே வந்து வைரலானுச்சு. ஸோ அதாவது விஜயினுடைய ஜாதகம் மிகவும் வலிமையாக இருக்குது அப்படின்னும் அது அரசியலில் ஒரு சுனாமி போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இவர் வந்து கணிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியினுடைய பேர் விஜயனுடைய பிறந்த தேதி எண்கணிதத்துக்கு மிக துல்லியமாக பொருந்துவதாகவும் சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் தீவிரமான முருக பக்தர் அப்படின்னும் அவருடைய ஆட்சி காலத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கோவில்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும் அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் இவருடைய கணிப்புகள் பலவும் சரியாக இருக்கிறதுனாலவும் தன்னுடைய கட்சி செய்தியாளராக இருக்கக்கூடிய இவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.